அஜித் சாருக்கு நடிப்பு வரலன்னு சொன்னால் நான் பார்த்த தீனா வேற இது வேற. அந்த தீனாவை பார்க்கும்போது இப்போ வந்து வேற விதமாக தான் காட்டியிருக்காங்க. அப்ப நடிப்பு இல்ல. நடிப்பு இருக்கு. நடிப்புன்னா எல்லாமே நடிச்சிருக்காங்க. அவர் அது பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா காரு ரேசிங்கு எல்லாமே கூட ஆக்ட் பண்ணியிருக்காரு. அஜித்தோடைய நடிப்பு நல்லா தான் இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போனாலுமே செகண்ட் ஹாஃப் வந்து தலை வந்து பின்னிட்டாரு. மாசாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஜிஎம்மோட சரி, அனிருத் வந்து எங்கே கனெக்ட் பண்ணணுமோ மியூசிக்கை அங்கே கனெக்ட் பண்ணியிருக்காரு. வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த பத்திக்கிச்சே ராட்சச திரி அப்படின்றது அதான் சொல்கிறேன், அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி சாங்கே அமைஞ்சிருக்கு. பிஜிஎம் வந்து நம்மளையே தெரியாமல் கடவுளே அஜித்துன்னு கத்த வைக்கிறாரு அனிருத். அதான் இப்போ ஸ்லோவாக போனாலுமே கதை வந்து இப்படி தான் ஸ்க்ரீன் ப்ளே போகணும், மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு டேரக்டர் வந்து வேறு லெவலில் பிடிச்சிட்டாரு. கிளைமேக்ஸ் வந்து உண்மையிலே நல்ல ஒரு குட் ஃபீலிங். எல்லாருமே ஒரு எமோஷனில் போய் கனெக்ட் பண்ணிட்டாரு. அந்த எமோஷன் தான் இங்கே லாஸ்ட்டில் ஒரு சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸ் வந்து நான் சொல்ல மாட்டேன், பட் கண்டிப்பாக ஆடியன்ஸ் எல்லாருமே பாருங்கள். அந்த சீக்வன்ஸை தான் படம் ஜெயிச்சிருக்கு. என்னதான் இப்படின்னு போனாலுமே எங்கே கொண்டு வந்து எண்டிங்கில் நிறுத்தணுமோ அங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டாரு டேரக்டர். ஸோ படம் வந்து கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ண வேணாம்.